ஹாய் நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பீர்க்கங்காய் தோல் துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி உளுந்தம்பருப்பு ஓரளவுக்கு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு கடுகு, நான் எப்போவுமே கடுகு வந்து தாளிக்கும் போதே போட்டுருவேன். ஏன்னா லாஸ்ட்டாக நான் தாளித்து ஊற்றுனது கிடையாது. இப்போ வீடியோக்காக தான் தாளித்து ஊற்றிருக்கேன். ஸோ அதனால் நான் போட்டிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் போட தேவையில்லை, லாஸ்ட்டாக போடுவீங்கன்னா போட தேவையில்லை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இந்த தோல் இருக்குது பாருங்கள், இந்த தோல். நான் காய் எப்போதும் போட மாட்டேன். இந்த தடவை நான் கொஞ்சம் கூட பெருசாக வாங்கிட்டு வந்ததுனால காய் இருந்தது, அதனால் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து வெறும் தோல் மட்டும் வச்சுமே பண்ணலாம், சரிங்களா? அப்புறம் தோல் மட்டும் வச்சு பண்ணுறீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் கூட ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி போதும். ஏன்னா இந்த மாதிரி நீர் காய்கறிகளுக்கெல்லாம் தக்காளி, புளிப்பு, உப்பெல்லாம் வந்து ரொம்ப தேவைப்படாது, கொஞ்சம் போட்டாவே போதும். ஓகேங்களா? அதனால் தக்காளி வந்து மீடியம் சைஸ் ஒன்று போட்டால் போதும். உப்பு, அவ்வளோதான். நல்லா வதங்கணும். நல்லா அந்த காய் தோல் வந்து நல்லா மடங்குற அளவுக்கு வதங்கணும். எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு அரைச்சி கொட்டினீங்கன்னா துவையல் ரெடி.